கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பெருக செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 3வது அதிகாரம் 23வது வசனம். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாபெரும் தேவ திட்டத்திற்காக நெகேமியா தன்னுடைய அந்த செயல்பாடுகளை ஜனங்களுக்கு பிரித்து கொடுப்பதை காண முடிகிறது. தேவனுடைய திட்டத்தை சொன்ன பொழுது ஜனங்கள் சந்தோஷமாக நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தின பின்பு வெறும் வார்த்தையோடு நின்று விடாதபடி என்ன சொன்னார்களோ அதை செய்வதற்குரிய ஊக்கத்தையும் பலனையும் உற்சாகத்தையும் ஜனங்கள் பெற்று அவர்கள் தங்களுக்குரிய பகுதியை அவர்கள் பழுது பார்த்து அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் புரிந்தும் அறிந்தும் கொள்ள வேண்டிய காரியம், தேவ திட்டம் என்பது உலகளவிய திட்டமாயிருந்தாலும் அவருக்குரிய பங்கை அவருக்குரிய பொறுப்புகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உணர்ந்து அவருடைய கரங்களிலே தேவன் சமர்ப்பித்திருக்கிற குடும்பம் அவர்கள் தெருக்கள் அவர்கள் கிராமங்கள் என்கிற அந்த பொறுப்போடு உத்தரவாதம் பண்ணி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அந்த பகுதிகளிலே மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய நன்மைகளை அங்கே தருவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சித்தம் அந்த தேவ பிள்ளைகளை கொண்டு நிறைவேறி தேவனுக்கு மகிமை உண்டாக அது முழுமை பெறுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதை தேவனுடைய இரட்சிப்பினாலே கர்த்தர் நிரப்பி அந்த பகுதியில் இருக்கிற பாவத்திலும் சாபத்திலும் பல விதமான துன்மார்க்கமான செய்கைகளிலும் உழன்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மனம் திரும்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் இரட்சிப்பை பெற கர்த்தருடைய ஜனங்களாய் மாற வேண்டும். பிசாசினால் வாழ்க்கை குடும்பங்கள் எதிர்காலங்கள் தகர்த்து போடப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் கட்டி எழுப்பி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குரியதாக மாற்ற வேண்டிய பொறுப்பை தேவன் இரட்சிப்பை பெற்ற தேவ ஜனங்களுடைய கரங்களே கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முற்படாதபடி நம்முடைய பகுதியில் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய பகுதிகளிலே இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட, அங்கே தேவ சித்தம் நிறைவேறி தேவ ராஜ்யம் கட்டப்பட நாம் இந்த நாட்களிலே தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயமான காலமாக அது காணப்படுகிறது. நாம் செய்ய தவறுவோம் என்றால் நம்முடைய பகுதி மட்டும் பாழாயிருக்கும். கட்ட வாஞ்சித்து அந்த பகுதிக்கு ஒரு பகுதிக்காக ஜெபித்து அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக முயற்சி செய்கிறவர்கள் தேவனுக்காக அந்த தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டே இருப்பார்கள். நாம் ஒருவேளை செயல்படாமல் இருப்போம் என்றால் நம்முடைய பகுதி பாழாய் கிடக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய பொறுப்பை உணர்ந்து தேவன் நம்மை இரட்சித்தது வெறும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் செய்துவிட்டு நம்மை சமாளித்து செல்வதற்கல்ல, நம்முடைய பகுதிக்காக நாம் உத்தரவாதம் பண்ணி நம்முடைய பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய இரட்சிப்பிற்காக உத்தரவாதம் பண்ணி அங்கே சாத்தானின் ராஜ்யம் அழிந்து தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட நாம் உறுதுணையாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பொறுப்பை உணர்ந்து நெகேமியாவின் நாட்களிலே அவரவர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து ஒரு தேவ திட்டம் முழுமை பெறுவதற்கு எல்லாரும் அவரவருடைய பங்கை நிறைவேற்றி அதை முடித்து ஜெயம் பெற்றது போல நாமும் நம்முடைய பங்கை அலட்சியப்படுத்தாதபடி நாம் அந்த பகுதிகளை கட்டி எழுப்பி கிறிஸ்தேசுவுக்குரியதாய் மாற்றப்பட நாமும் முனைப்புடன் செயல்படுவோம். அவனுக்குரிய செய்கைக்கு பலனை தரும் பொழுது
நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. நெகேமியாவின் நாட்களில் ஒரு தேவ திட்டம் நிறைவேற ஜனங்கள் எழும்பின பொழுது எல்லாவற்றையும் மொத்தமாக செய்ய வேண்டும் என்று நினைக்காதபடி அவருடைய பலன் எதுவோ, அவருடைய திறமை எதுவோ, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எதுவோ, பணபலன், ஆயுசு பலன், ஆரோக்கிய பலன் எதுவோ அதை வைத்து அவர் பகுதிகளிலே ஆண்டவரே தேவ ராஜ்யத்தின் அந்த மகிமையான திட்டத்தை, அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அது எல்லாரும் தங்கள் தங்கள் பகுதியை கட்டி எழுப்பின பொழுது ஒரு நாள் வந்தது, அது முழுமை பெற்று அது மகிமையாய் உயர்த்தப்பட்டது. ஆமாண்டவரே, நாங்கள் ரட்சிப்பை பெற்ற நாங்கள் எங்கள் கடமையை உணர்ந்து எங்கள் பகுதிக்காக, அவரவர் பகுதிக்காக உத்தரவாதம் பண்ணி நிற்க ஆண்டவரே தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்பட உறுதுணையாய் நின்று செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.